இந்த முறை நாங்க தமிழ் கடைக்கு போனப்போ எங்களுக்கு நீலக்கால் நண்டு கிடைச்சது. ஸோ இந்த நீலக்கால் நண்டை எப்படி கிளீன் பண்ண போறோம்ன்றது தான் இன்றைக்கு வீடியோ. இவர் தான் எங்களுடைய நண்டு. இவரை வந்து நாங்க இப்ப கிளீன் பண்றது அப்படின்னு பார்ப்போம். ஓஹோ, ஸோ இந்த மேல இருக்கு இப்படி ஒன்று இருக்கும். இதை வந்து எடுத்துட்டு அதுக்குள்ள கைய விட்டு அந்த மேல் கோதை வந்து நாங்க உடைக்கணும். உடைச்சா உள்ளுக்குள்ள இப்படியே கலண்டு வந்துடும். அதுக்குள்ள இப்ப இந்த சைட்ல இருக்கிறத வந்து நீங்க எடுத்துட்டு அது பூ, அதாலதான் நண்டு சுவாசிக்கும். ஸோ அதை எடுத்துட்டு நடுவில் கொஞ்சம் இதா இருக்கும், அதையும் நீங்க கொஞ்சம் தண்ணியில கழுவிட்டு வடிவாயுது கூட இந்த சதை போயிடும். ஆனா நடுவில் அந்த மஞ்சளா கொஞ்சம் இதா இருக்கிறத நீங்க கழுவி கிளீன் பண்ணினீங்கன்னா நண்டு மீன் அதுகள் கிளீன் பண்றதை விட நண்டு கிளீன் பண்றது உண்மையா ஈஸி. நண்டுட்டு சேர்ந்து நாங்க வந்து இந்த பெரிய காலை நான் திரும்ப எடுத்து போடுறேன்னா அது சாப்பிட்றதுக்கு ஈஸியா இருக்கு. பிறகு இந்த இவ்விடத்துல இருக்கிறத நான் முடிச்சுடுறேன். அதுக்குள்ள ஒன்றும் இருக்காது. அதை வந்து எடுத்து விட்டா எங்கட நண்டு வந்து கிளீன் ஆகி ரெடி ஆயிடும். இப்போ குழம்பு வைக்க வேண்டியதுதான். இதை இப்படி நடுவால நீங்க விரும்பினா உடைக்கலாம், உள்ளாட்டி விடலாம். இதை இப்படி நடுவால உடைச்சிங்கன்னா எங்கட நண்டு ரெடி. என்ன செய்யறீங்க? நண்டு உடைக்கிறீங்களோ? உங்களுக்கு நண்டு பிடிக்குமா? இப்ப என்ன செய்யணும்? இது உடைக்கணுமா? என்ன செய்றீங்க? என்ன தெரிக்கிறீங்க? என்ன இது? கேடிங்க. அம்மாயில இருக்கிற கோவத்தை எல்லாம் சேர்த்து வச்சிருக்கிற மாதிரியே இருக்கிறீங்க. நண்டு குழம்பு செய்யறதுக்கு நான் வெங்காயம், பச்சை மிளகாய், ஒரு உள்ளி பூடு எடுத்து இப்படி குத்தி வச்சிருக்கேன். மெயினால் எங்கிட்ட நண்டு. மற்றதை நான் செய்யும் போது என்னென்ன தேவைன்னு சொல்றேன். கருவேப்பிலை, ஒரு பெரிய தக்காளி பழத்தை எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ நான் எனக்கு ஃப்ரெஷ் தக்காளி பேஸ்ட் பண்ணி போறதுதான் பிடிக்கும், அதனால நான் இது செஞ்சு வச்சிருக்கிறேன். இது வந்து நண்டு 1 கிலோக்கு கிட்ட வரும். ஒரு பேனில் நண்டு கறி வைக்கிறதுக்கு எண்ணெய் விட்டு ஸோ எண்ணெய் கொதிக்கட்டும். எண்ணெய் கொதிச்ச உடனே கொஞ்சம் கடுகு, கணக்க பொறுத்த வேலை ஒரு கொஞ்சம் சின்ன சீரகம், கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டு எல்லாம் கொஞ்சம் வதங்க விட்டு போட கருவேப்பிலை, எங்கட வெட்டி வச்ச வெங்காயம். ஸோ வெங்காயத்தை வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனா வர மட்டும் வதக்கும். இது கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்தா பிறகு நான் பச்சை மிளகாய் போட போறேன். இந்த ஸ்டேஜ்ல நான் பச்சை மிளகாய் போடுறேன். போட்டு இன்னும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனா வர விட்டுட்டு நாங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இப்ப கோல்டன் ப்ரௌனா வந்த பிறகு நாங்க வந்து எங்கட அரைச்சி வச்ச தக்காளியை சேர்ப்போம். சேர்த்து நல்லா கிளறி கொஞ்சம் பச்சை வாசனை போகும் மட்டும் கொஞ்ச நேரம் விடுவோம். இப்ப இதோட நாங்க எங்கட உள்ளி இடிச்சு வச்சதை போடுவோம். போட்டு இத வந்து எங்கட உள்ளிட பச்சை வாசனை போகும் மட்டும் வதக்குவோம்.
ஒரு 3 கரண்டி ஜெஃப்னா கறி பவுடர் போட போறேன். 3 சொல்றேன், நான் சில நேரம் 4 தான் போடுவேன். ஒரு உரைப்பை பார்த்துட்டு போடுவேன். நான் ஒரு 4 கரண்டி ஜெஃப்னா கறி பவுடர் போடுறேன். எங்களுக்கு வந்து கொஞ்சம் உரைப்பு வேணும். அண்ட் இப்ப தடிமன் அப்படின்னா கொஞ்சம் உரைப்பா சாப்பிட்டா தான் மூக்கால வந்து கொஞ்சம் வேலைக்கு சுகமாகும். நீங்க 4-5 உங்களோட கறித்தூள் உரைப்புக்கு ஏற்ப பார்த்து போடுங்க. போட்டு பச்சை வாசனை போகும் மட்டும் நல்லா வதக்குவோம். இப்ப எனக்கு கூட வரணும். பச்சை வாசம் போன பிறகு நான் ஒரு கொஞ்சம் தண்ணி விட்டு இது ஒரு கொதி வர நாங்க நண்டு போடலாம். நான் வந்து நண்டு போட்ட பிறகும் கொஞ்சம் தண்ணி விடுவேன். எனக்கு கொஞ்சம் குழம்பா வேணும். நீங்க வரட்டி தான் அடுக்க போறீங்கன்னா அளவா அதுக்கேற்ற மாதிரி விடுங்கோ. இவ்வளவு நேரத்துக்கும் நான் உப்பு போடல. நான் வந்து நண்டு போட்டு கொஞ்சம் ஒரு கொதி வந்த பிறகுதான் பார்த்துட்டு உப்பு போடுவேன். ஆனா உப்பு போடணும். ஆனா முதலே போட்டா சில நேரம் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நண்டிலையும் சில நேரம் உப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நண்டு குழம்பு வந்து தடிமன் டைம்ல சாப்பிட்டா ஹெல்ப் பண்ணும். நண்டு அடிக்கடி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றவ சூடண்டபடியா. ஆனா குளிர் காலத்துல தடிமன் அதுகளுக்கு சூப்பர் சாமான். நண்டு ரசம், நண்டு குழம்பு. இங்கால எங்க நண்டுக்கு ரசம் கழிச்சு கொண்டு இருக்கிறார். கொஞ்சம் புகையா இருக்குது. நான் நண்டு கால் போட்டு தான் செஞ்சினான். ஸோ நண்டு ரசம் ரெடி. இப்படி கொதிக்கக்குள்ள நாங்க எங்கட நண்டை போடுவோம். போட்டுட்டு வடிவா எல்லாத்தோடையும் சேர்ற மாதிரி கிளறி விட்டுட்டு கொஞ்சம் இதோட நான் தண்ணி விட போறேன். தண்ணியும் விட்டு மூடி அவிய விடுவோம். மூடி போட்டு அவிய விடுவோம். எங்களோட நண்டு குழம்பு கொதிக்குது. ஆல்மோஸ்ட் ரெடி. நல்லா கொதிச்சு வந்த அப்புறம் கொஞ்சம் உப்பு டேஸ்ட் பண்ணிட்டு உப்பு போட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி வரட்டியோ இல்லாட்டி குழம்பாவோ நீங்கள் சாப்பிடலாம். புட்டுக்கு சூப்பர், குத்தரிசி சோறுக்கும் சூப்பரா இருக்கு. நான் முக்கியமானது ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நீங்க தாலி கேக்கில் வெந்தயம் வந்து கொஞ்சம் கூட போடணும். ஏனென்றா வெந்தயம் வந்து நண்டு குழம்புக்கு முக்கியம். அது கொஞ்சம் குளிர்மையின்றபடியா, நண்டு சூடுன்றபடியா அது வந்து போட்டா கொஞ்சம் நல்லா. ஸோ வெந்தயம் மறந்துடாதீங்க. நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். நான் இப்ப தேவையான அளவு உப்பு போட போறேன். இப்ப இத கிளறி விடுவோம். எங்கட நண்டு குழம்பு ரெடி. ஸோ நான் கொஞ்சம் குழம்பா இறக்க போறபடியா இப்படி இறக்குறேன். நீங்க வந்து கொஞ்சம் திக்கா இறக்க போறீங்கன்னா இறக்கலாம். எங்களோட குத்தரிசி சோறும் கொதிக்குது. ஸோ நாங்க சாப்பிட போறோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஊரில் இல்லாட்டி நீங்க வித்தியாசமா செய்யறீங்கன்னா அதை எங்களோட ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை டேக் கேர். பாய் பாய். Subscribe here, like பண்ணுங்க, follow பண்ணுங்க please.